ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல் மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. இளகிய மனசு இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப இளகிய மனசு. யார் கஷ்டப்பட்டாலும் நம்மளால் தாங்க முடிய மாட்டேங்குது. எதையாவது அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணுது, ஆனால் அவங்க நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் உதவி செய்ய போனாலும் நம்மளை சந்தேகமாக பார்க்குறாங்க, இல்லை கோவப்படுறாங்க, இல்லை வேண்டான்னு நம்மக்கிட்ட விலகி போகிறாங்க, இல்லை மதிக்க மாட்டேங்கிறாங்க. செஞ்சாலும் உதவியை வாங்கிக்கிட்டு நம்மளை மரியாதையை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன்ஸ். அப்படி பண்ணாலுமே நம்மளால் அவங்ககிட்ட இருந்து ஹாஷாக நம்மளால் பேச முடியாமல் போகுது. ஏன்னா நீங்கள் ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. இலகிய மனசு இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு நல்ல விஷயந்தான். அவங்க உங்களை மதிக்கலை, அவங்க உங்களை நினைக்கல, அவங்க நீங்கள் செஞ்சதை மறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால உங்களுடைய இலகிய மனசு தப்புன்னு ஆகவே ஆகாது. எல்லாரையும் நம்ம பார்க்குறோம், ஆனால் நம்ம மன நிம்மதிக்கு தேவை நம்மளை பற்றி நம்ம என்ன ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான். நீங்கள் ரொம்ப இலகிய மனசுக்காரங்களாக இருந்தால் உங்ககிட்ட இருந்து உதவிகள் வாங்கிட்டு அவங்க உங்களை மறந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாத ஒரு பர்சனாக இருந்தாக்கா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் இலகிய மனசாக இருந்து அவங்க உங்கள் உதவியை வாங்கிக்கிட்டு நம்மளை நினைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் இலகிய மனசு உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ இலகிய மனசாக இருக்கிறது தப்பு இல்லை. நீங்கள் உங்களுடைய அன்பை காமிச்சிட்டீங்க, திருப்பி அங்கேருந்து எந்த விதமான அன்பை எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் இன்றைக்கி யாருக்கு என்ன கொடுத்தீங்களோ அது இன்னொரு நாள் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அது அவங்க மூலமாக தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, வேறு ஒருத்தவங்க மூலமாக கிடைக்கும், ஆனால் நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் எப்படி இலகிய மனசோடு இன்னொருத்தவங்களுக்கு செய்கிறீங்களோ அதே இலகிய மனசோடு உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான நபர் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ கவலைப்படாதீங்க. என்னை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, நான் என்ன செஞ்சாலும் அதை அவங்க அவங்களுக்கு அந்த கிரெடிட் மட்டும் எடுத்துக்கிறாங்க, பட் என்னை நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. வணக்கம், பாய்.